தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் நீட் யூஜி 2025 அப்ளிகேஷன்ல மெயினா நிறைய பேர் கேட்குற விஷயமும் என்ன அப்படின்னா, இந்த ஓபிசி என்சிஎல் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. இது யாராருக்கெல்லாம் எலிஜிபிள், யாராருக்கு எலிஜிபிள் இல்லை, அதை நம்ம எடுக்கணும்னா என்னென்ன வேலைகள் செய்யணும், இது மிகவும் அவசியமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்குரிய முழுமையான விளக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நீட்டோடைய 2025க்குரிய அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. நாமளும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன். கார்டில் நான் அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றதையும் தனியாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வீடியோவில் டீட்டெயில் ஃபுல்லாக தெளிவாக எவ்வளோ கேபியில் வேணுன்றது தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோட்டோஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோல ஓபிசி என்சிஎல்னா என்ன, இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள், யாருக்கு எலிஜிபிள் இல்லை, நாம அதை எடுக்கிறது என்ன வழிகள்ன்றதை டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரீமி லேயர், இதுதான் வந்து ஓபிசி என்சிஎல். என்சிஎல்னா நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்றது. ஸோ இதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஃபேமிலியில ஓவராலா இன்கம்லாம் பார்ப்பாங்க. அந்த இன்கம்ம பொறுத்து தான் வந்து அந்த சர்டிஃபிகேட்ட இஷ்யூ பண்ணுவாங்க. பெரும்பாலான மாணவர்கள் அந்த அந்த ஓபிசி என்சிஎல்குள்ள கண்டிப்பா கவர் ஆவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் இதுல கவர் ஆக மாட்டாங்க. மீதி மாணவர்கள் எல்லாருமே இதுல வந்து கவர் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பிசி, எம்பிசி அண்ட் பிசிஎம், அதாவது முஸ்லீம் கேட்டகரியில இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த ஓபிசி என்சிஎல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. சரிங்களா? நீங்க ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங் நாம போறோம், ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டுமே நம்ம பார்க்கறோம்னா, நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒண்ணு வச்சிருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எய்தர் நீங்க வந்து பிசியா இருக்கலாம். அதுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கலாம். நீங்க எம்பிசியா இருந்தா ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். பிசிஎம்மா இருந்தாலும் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா இது போதுமா அப்படின்னா, இது போதாது. இது கூடவே நீங்க என்ன பண்ணணும்னா, ஒட்டு மொத்தமா இப்ப நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியில இருக்கிற மாணவர்கள் யாரா இருந்தாலுமே, நீங்க ஓபிசி அப்படின்ற ஒரே ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க அப்படின்றதுனால, ஓபிசி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதுதான் ஓபிசி நான் கிரீமி லேயர். ஸோ இது வந்து நான் கிரீமி லேயர் எல்லாருக்கும் குடுத்துருவாங்களா அப்படின்னா, அப்படி குடுக்க மாட்டாங்க. அது உங்க ஃபேமிலியோடைய வருட வருமானம் அப்படின்றது ரூ. 8,00,000 குறைவாக, அதாவது வருட இதர வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா வர சேலரி தவிர, ஏன்னா அதற்கு நீங்க அதுக்குரிய என்னென்ன டாக்ஸ் பே பண்றது போறது எல்லாமே பண்ணுவாங்க. கூடவே இதர வருமானங்கள் உங்களுக்கு அதிகமா வருது அப்படின்ற பட்சத்துல, அது கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு கணக்குல கொண்டு வருவீங்க. அப்படி கணக்குல கொண்டு வரும்போது, ஒட்டுமொத்தமா வருடத்திற்கு ரூ. 8,00,000 மேல இருக்கிறாங்க, அல்லது ரூ. 8,00,000 அந்த இதர வருமானங்கள சேர்த்தாலுமே ரூ. 8,00,000 குறைவா தான் வருதுன்னா, அப்ப யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயர். அதாவது இதர வருமானங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ரூ. 8,00,000 குறைவா வருட வருமானம் இருக்குது அப்படின்னா, நீங்க கம்பல்சரி ஓபிசி என்சிஎல் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்க்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ அந்த எலிஜிபிளுக்கு நீங்க வந்துடுறீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்ட வச்சு தான் நீங்க நீட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இது 1. யார் எலிஜிபிள்ன்னா, இப்ப நான் சொன்ன மாரி அவங்களோட வருட வருமானம் ரூ. 8,00,000 மேல இருக்கு. இதர வருட வருமானம் அப்படின்னு சொல்றதுக்கு ரூ. 8,00,000 மேல இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற பட்சத்துல, அவங்கலாம் வந்து கிரீமி லேயர். ஸோ கிரீமி லேயர், அதாவது கிரீமி லேயர்னு ஒரு சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டாங்க. ஸோ நான் கிரீமி லேயருக்கு தான் சர்டிஃபிகேட் உண்டு. கரெக்ட்டுங்களா? கிரீமி லேயருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது. அப்ப அதனால நான் கிரீமி லேயரா இருக்கிற பட்சத்துல நீங்க அத ஆ உள்ள சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் நம்பர குடுக்கணும். நம்ம நீட்டோட அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணும்பொழுது உங்களுக்கு கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த கேட்டகரி ஆப்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ணும்போது, நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வரீங்க, ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, எஸ் ஆர் நோன்னு சொல்லி எஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர நீங்க என்டர் பண்ற மாரி வரும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர நீங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா, நீங்க வருட வருமானம் ரூ. 8,00,000 குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி எந்த கேட்டகரியா இருந்தாலுமே நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ரூ. 8,00,000 மேல இருக்கிறவங்க எடுக்க தேவையில்ல. சிம்பிளா நீங்க சொன்னோம்னா. ரைட்டுங்களா? அந்த இதர வருட வருமானம் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள. ஸோ இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. சரி. அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணும்பொழுது, நம்ம அப்லோட் பண்றதுக்கு தேவைப்பட்டதுனா நீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்து தான் வைக்கணும். நீங்க ஃபில் அப் பண்ணும்பொழுது ஓபிசி நான் கிரீமி லேயர் செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்க சர்டிஃபிகேட் நம்பர நீங்க குடுத்து தான் உள்ள போகணும். இல்ல நோன்னு நீங்க குடுத்துட்டாலுமே வந்து திரும்ப நீங்க ரெடி பண்ணி குடுக்குற மாரி தான் வரும். ஸோ அதனால இந்த நான் சொன்ன கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. நீங்க இந்த நீட் அப்ளிகேஷனுக்கு கண்டிப்பா தேவை. இந்த நீட் அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்க வந்து நீட்
எக்ஸாம் எழுத போறீங்க. அதற்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது. அதே நேரத்தில நீங்க கவுன்சிலிங்ல போகும்பொழுது, தமிழ்நாடு கவுன்சிலிங்ல போறீங்கன்னா, அப்ப இந்த என்சிஎல் சர்டிபிகேட் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா, ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அன்னைக்கு இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு தேவை. அதனால எல்லாருமே நீங்க கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நீட் அப்ளை பண்ணும்போது, அதுக்காக தான் அத முன்கூட்டியே கேட்கறாங்க. அத எடுத்து வச்சுக்கோங்க. இத எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்டின்னா, ரொம்ப ஈஸி. உங்க நியர்பை இருக்கிற ஆதார் சென்டர் இருக்கும் இல்லையா? காமன் சர்வீஸ் சென்டர் அப்டின்னு சொல்லி, அங்க போயிட்டு நீங்க இந்த மாரி ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிபிகேட் நம்ம எடுக்கணும்னா, அவங்க சில டீட்டெயில் உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த டீட்டெயில நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி குடுப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்க லோக்கல்ல இருக்கிற அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு விசிட் பண்ணி, வீட்டுக்கோ இல்ல யார்ட்டயோ விசாரிச்சு, நீங்க என்னென்னலாம் வருமானம் இருக்கு, என்னென்னலாம் சோர்ஸ் உங்களுக்கு இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க வந்து அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க எலிஜிபிள் இருக்கிறீங்க, இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா பெரும்பாலான மாணவர்கள் இதுல எலிஜிபிள்குள்ள தான் வருவீங்க. ஸோ அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால நீங்க ஆதார் சென்டருக்கு போயிட்டு டைரக்ட்டா அப்ளை பண்ணலாம். அல்லது ரெவென்யூ டிபார்ட்மென்ட்க்கு நேரடியா போய் நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ அந்த முறைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அ அதாவது இன்கம் சர்டிபிகேட் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படும். இன்கம் சர்டிபிகேட் நீங்க முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லதா இருக்கும். ஸோ இப்ப சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஓபிசி என்சேல்ன்றது நமக்கு தேவையா அப்படின்ற கேள்விக்கு அது தேவை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ கம்பல்சரி தேவை தான். எல்லாருமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓபிசி என்சேலோட அந்த வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முன்கூட்டியே எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? ஏற்கனவே எடுத்து வச்சிருப்பீங்க சில பேர். அந்த மாரி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, அது எப்படி பார்த்தாலும் இந்த வருகின்ற அடுத்த மாசம் மார்ச் 31 மேக்ஸிமம் முடிஞ்சிரும். புதுசா நீங்க எடுக்கிறவங்க ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்த வருடம் உங்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் அது எலிஜிபிள்ல இருக்கும். ஸோ அந்த பினான்சியல் இயர்ன்னு சொல்லுவோம். அந்த பினான்சியல் இயர்ல அது முடிஞ்சிரும். அப்ப யாராவது வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் எலிஜிபிள் தான். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து நாட் எலிஜிபிள் ஆயிடும். அப்ப நீட்டுக்கு நீங்க தேவைப்படும்போது உங்களுக்கு இது பண்ற மாரி இல்ல எலிஜிபிள் இல்லாம போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நீங்க பார்த்துக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிளியரா. ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ல வரோம். ஓபிசி, என்சிஎல்ல பத்தி கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னும் வந்து ஓபிசி டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவைப்படும்னு தெரிஞ்சீங்கன்னா, நம்ம ஆதார் சென்டர்ல இருக்கிறவங்க கூட வச்சு லிங்க் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா கூட குடுக்குறேன். தேவைன்னா நீங்க சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.